கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பிரபஞ்சத்தின் நாணக்குடத்தை தன்னுடைய அடையாளமாக கொண்ட மகா சிந்தனையாளர்களும் பொதுநலவாதிகளும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களை ஆளக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அசாத்தியமான சகிப்புத்தன்மையையும் உலகையே நேசிக்கக்கூடிய பேரன்பையும் கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவோ ஆரம்பிப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களின் கண்ணீரை துடைக்கும் அவங்களது அந்த பேராற்றல் சொந்த வாழ்க்கையின் துரோகங்களால் எப்படி இரத்த கண்ணீர் வடித்தது என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. கும்பம் ராசி அன்பர்களே, உங்களது மிகப்பெரிய ஒரு பழமை யாரும் கெட்டு போகக்கூடாது என்று நினைப்பதுதான். நமக்கு பிடிக்காத மனிதராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாம் ஓடிப்போய் உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் உங்களை ஆழமாக காயப்படுத்திய மனிதர்கள் உங்களை வெளி உலகிற்கு தெரியாமல் எவ்வளவு ரகசியமாக திட்டமிட்டு வதைத்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் உங்களை சமுதாயத்தின் முன்னால் அடித்தது கிடையாது. உங்களது நல்ல ஒரு பெயரையும் உங்களது கௌரவத்தையும் உங்களது ரகசியங்களையும் உங்களிடமிருந்தே நயமாக பேசி பறித்து கொண்டு உங்களுக்கு பின்னால் நின்று உங்களது வாழ்க்கை பாதையவை மாற்றி அமைத்து விடலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களை சிக்கி தவிக்க வைத்து விடலாம் என்று எத்தனையோ நபர்கள் உங்களுடைய பின்னால் இருந்து மற்ற நபர்களுக்கு கூறிக்கொண்டும் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் அதையெல்லாம் செய்யாமல் இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எங்கேயோ போயிருந்திருப்பீங்க, இன்னும் கீழ்மட்டத்தை நோக்கி போயிருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பதால் மட்டுமே இன்னமும் நீங்கள் நல்ல ஒரு மனிதராகவே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஏன் உங்களை மட்டும் அவங்க தேர்வு செய்தார்கள் என்று தெரியுமா? உங்களிடம் சுயநலம் என்பது இருக்காது. உங்களிடம் பொய் சொல்லவும் தெரியாது. யாராவது வந்து அழுது ஒரு வார்த்தை சொன்னால் கூட உங்களிடம் இருக்கும் அத்தனையையும் தூக்கி கொடுத்து விடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது உங்களுக்கே நன்றாக தெரியும். உங்களுடைய ராசியான உன்னதமான தாராள குணத்தையே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பலவீனமாக தேர்வு செய்தும் கொண்டிருப்பாங்க. இதனுடைய விளைவாக சமுதாயத்தில் நீங்கள் செய்யாத தவறுகளுக்காக மற்றவங்களின் சுயநல பழிகளை உங்களுடைய தலைமீது சுமந்து கொண்டு இவன் இப்படிப்பட்டவனா என்று சுற்றி இருப்பவர்கள் உங்களை அவமானத்தோடும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக வந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல ஒரு மனதை உங்களுக்கு ஒரு பெரும் சுமையாகவும் மாறியிருக்கும். உங்களை அழுத்தவும் அது தொடங்கியிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபரால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சோகங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுமா என்று நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். எதற்குமே சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருந்தால் காலம் பதில் சொல்லும் என்று நீங்கள் எத்தனையோ இடங்களில் மௌனமாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களது அந்த அமைதி உங்களுக்கு பெரும் ஒரு ஆபத்தாகவே மாறியிருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது கூட்டு தொழிலிலோ இரவு பகலாக உழைத்து ஒரு மாபெரும் வெற்றி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. ஆனால் அந்த வெற்றி மேடையில் உங்களுக்கான அங்கீகாரமும் லாபமும் பேசப்பட்ட போது உங்களோடு இருந்த போலியான மனிதர்கள் அந்த ஒரு புகழை தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ளவோ ஆரம்பித்திருப்பாங்க. நாம் பேசினால் அங்கே சண்டை வந்துவிடும், சலசலப்பு ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான பெயரையும் உங்களுக்கான காசையும் அவர்கள் அடிக்கவோ ஆரம்பித்திருப்பாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யத்திலிருந்து நீங்களே ஓரங்கட்டப்பட்டு அவன் என்ன செய்தான், எல்லாம் நாங்கள் தான் செய்தேன் என்று அந்த போலியான மனிதன் உங்களை உலகிற்கு முன்னால் ஒரு திறமையற்ற ஒரு மனிதர்களாக காட்டிய ஒரு தவறு தாங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதல்ல ஒரு பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய உறவுகளுக்குள்ளோ ஒரு பெரிய அநியாயம் உங்களுக்குள்ள எதிராகவே நடந்திருக்கும். உங்களது சொத்தோ அல்லது உங்களுக்கான நியாயமான உரிமையோ பறிக்கப்பட்ட போது சொந்த பந்தங்களுக்குள் சண்டை போட்டு நீதிமன்றம் செல்லக்கூடாது, மானம் போய்விடும் என்று நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து விட்டு வாழ்க்கையை விட்டு வெளியேறியிருப்பீங்க. அது இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த உலகம் உங்களை யோக்கியன் என்று சொல்லவில்லை, மாறாக அவன் பக்கம் தப்பு இருப்பதால் தான் பேசாமல் பயந்து ஓடிவிட்டான் என்று பழி சுமத்திருக்கும். நீங்கள் காட்டிய மௌனம் உங்களது வாழ்வாதாரத்தையே பறித்த இரண்டாவது பெரும் ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியதை நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து இருக்கிறீர்களா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, துயரங்களின் ஆயுளானது முடிவுக்கு வரப்போகிறது இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில. கிரகங்களின் சஞ்சார விதிகளின்படி கடந்த
நாட்களுக்கு முன்பு உங்களது ஜென்மசனியின் தீவிரமானது குறைந்து உங்களது வாழ்க்கையின் ஒரு மெதுவான ஆனால் மிக ஆழமான திருப்பங்கள் தொடங்கப் போவதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய திருப்பம் எது தெரியுமா? இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களது சிந்தனையில் திடீரென்று ஒரு நள்ளிரவோ அல்லது அதிகாலையிலோ ஒரு மாபெரும் தெளிவானது பிறக்கும். இனி நான் யாருக்காகவும் அழமாட்டேன், என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் மட்டுமே என்னுடைய உலகமாக இருக்கும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை நிமிட முடிவு தான் உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் மாற்றி அமைக்கப் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களது தொழில் சார்ந்த ஃபைல்கள், வராமல் நின்ற பழைய கடன்கள், தள்ளிப்போன சுபகாரியங்கள் அத்தனையுமே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகரத் தொடங்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வரப்போகும் ஒரு சின்ன தொழில் அல்லது வியாபார வாய்ப்புகள் கூட உங்களது பொருளாதார நிலைமையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பன்மடங்கு உயர்த்தியும் உங்களை ஒரு பெரும் தொழிலதிபராகவும் மாற்றவும் போகிறது. அதையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள போக போக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறுவாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டும் நீங்கள் எது செய்தாலும் இதெல்லாம் தவறு, உன்னால் இதை பண்ண முடியாது, உனக்குலாம் அது லாக்கியே கிடையாது, நீ படித்து என்ன பண்ண போற, வேலைக்கு போ என்று உங்களிடமும் உங்களுடைய பெற்றோரிடமும் நீங்கள் சிறு வயதிலிருந்து வளரும் போதிலிருந்து உங்களை தவறாக பேசியவர் முன்னிலையில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதனால உங்களை தவறாக பேசியவங்க கூட, அதாவது உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் லாபகரமான சூழல்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளின் அறிமுகமானது கிடைக்கும். அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைப்பதினால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், பாதி முடித்து பாதி முடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். அதை அதிகரித்தால் மட்டும் போதாது, அதனை எப்படி செய்யணும், எந்த ஒரு நேக்கில் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். சேவை துறைகளில் இருப்பவருக்கு மேன்மையானது வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். மேன்மையானது வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே நடக்கும். உங்களது சிறுவயது ஆசையோ அல்லது நீங்கள் எப்போதோ ஆசைப்பட்டு நம்மால் இதையெல்லாம் சாதிக்க முடியாது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று முற்றிலுமாக மறந்து ஓடி புதைத்த ஒரு உன்னதமான லட்சிய கனவு மீண்டும் உயிர் பெற்று வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஆசை நிறைவேறும் நாளில் உங்களது மனது அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவு என்பது இல்லாமலே போய்விடுங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களையே புதிய வடிவில் கண்டறிவீங்க. நான் பலவீனமானவன் இல்லை, எத்தனையோ துரோகங்களையும் தாங்கி நின்று கொண்டும் ஜெயித்து வந்த ஒரு இரும்பு மனிதன் நான் என்ற உங்களது உண்மையான விஸ்வரூபத்தை நீங்கள் உணரக்கூடிய நாட்களில்தான் உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சுமையாகவும் மாறியிருக்கும். உங்களை அழுத்தவும் அது தொடங்கியிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு நபரால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட சோகங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுமா என்று நினைக்காத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். எதற்குமே சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருந்தால் காலம் பதில் சொல்லும் என்று நீங்கள் எத்தனையோ இடங்களில் மௌனமாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களது அந்த அமைதி உங்களுக்கு பெரும் ஒரு ஆபத்தாகவே மாறியிருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது கூட்டு தொழிலிலோ இரவு பகலாக உழைத்து ஒரு மாபெரும் வெற்றி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. ஆனால் அந்த வெற்றி மேடையில் உங்களுக்கான அங்கீகாரமும் லாபமும் பேசப்பட்ட போது உங்களோடு இருந்த போலியான மனிதர்கள் அந்த ஒரு புகழை தங்களுடைய பெயருக்கு மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. நாம் பேசினால் அங்கே சண்டை வந்துவிடும், சலசலப்பு ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான பெயரையும் உங்களுக்கான காசையும் அவர்கள் அடிக்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் உருவாக்கிய சாம்ராஜ்யத்திலிருந்து நீங்களே ஓரங்கட்டப்பட்டு அவன் என்ன செய்தான், எல்லாம் நாங்கள் தான் செய்தேன் என்று அந்த போலியான மனிதன் உங்களை உலகிற்கு முன்னால் ஒரு திறமையற்ற ஒரு மனிதர்களாக காட்டிய ஒரு தவறு தாங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதல்ல ஒரு பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும்.
குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய உறவுகளுக்குள்ளோ ஒரு பெரிய அநியாயம் உங்களுக்குள்ள எதிராகவே நடந்திருக்கும். உங்களது சொத்தோ அல்லது உங்களுக்கான நியாயமான உரிமையோ பறிக்கப்பட்ட போது சொந்த பந்தங்களுக்குள் சண்டை போட்டு நீதிமன்றம் செல்லக்கூடாது, மானம் போய்விடும் என்று நீங்கள் அமைதியாக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து விட்டு வாழ்க்கையை விட்டு வெளியேறியிருப்பீங்க. அது இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அந்த உலகம் உங்களை யோக்கியன் என்று சொல்லவில்லை, மாறாக அவன் பக்கம் தப்பு இருப்பதால் தான் பேசாமல் பயந்து ஓடிவிட்டான் என்று பழி சுமத்திருக்கும். நீங்கள் காட்டிய மௌனம் உங்களது வாழ்வாதாரத்தையே பறித்த இரண்டாவது பெரும் ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியதை நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து இருக்கிறீர்களா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி அன்பர்களே, துயரங்களின் ஆயுளானது முடிவுக்கு வரப்போகிறது இந்த கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில. கிரகங்களின் சஞ்சார விதிகளின்படி கடந்த நாட்களுக்கு முன்பு உங்களது ஜென்மசனியின் தீவிரமானது குறைந்து உங்களது வாழ்க்கையின் ஒரு மெதுவான ஆனால் மிக ஆழமான திருப்பங்கள் தொடங்கப் போவதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பீங்க. அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய திருப்பம் எது தெரியுமா? இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களது சிந்தனையில் திடீரென்று ஒரு நள்ளிரவோ அல்லது அதிகாலையிலோ ஒரு மாபெரும் தெளிவானது பிறக்கும். இனி நான் யாருக்காகவும் அழமாட்டேன், என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் மட்டுமே என்னுடைய உலகமாக இருக்கும் என்று நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒற்றை நிமிட முடிவு தான் உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கை பாதையையும் மாற்றி அமைக்கப் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இத்தனை காலம் முடங்கி கிடந்த உங்களது தொழில் சார்ந்த ஃபைல்கள், வராமல் நின்ற பழைய கடன்கள், தள்ளிப்போன சுபகாரியங்கள் அத்தனையுமே திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகரத் தொடங்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை தேடி வரப்போகும் ஒரு சின்ன தொழில் அல்லது வியாபார வாய்ப்புகள் கூட உங்களது பொருளாதார நிலைமையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பன்மடங்கு உயர்த்தியும் உங்களை ஒரு பெரும் தொழிலதிபராகவும் மாற்றவும் போகிறது. அதையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள போக போக தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உறவினர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறுவாங்க. இதுவரைக்கும் உங்களை எதிர்த்து கொண்டும் நீங்கள் எது செய்தாலும் இதெல்லாம் தவறு, உன்னால் இதை பண்ண முடியாது, உனக்குலாம் அது லாக்கியே கிடையாது, நீ படித்து என்ன பண்ண போற, வேலைக்கு போ என்று உங்களிடமும் உங்களுடைய பெற்றோரிடமும் நீங்கள் சிறு வயதிலிருந்து வளரும் போதிலிருந்து உங்களை தவறாக பேசிய முன்னிலையில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். அதனால உங்களை தவறாக பேசியவங்க கூட, அதாவது உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவாக மாறவும் ஆரம்பிப்பாங்க. தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் லாபகரமான சூழல்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளின் அறிமுகமானது கிடைக்கும். அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைப்பதினால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், பாதி முடித்து பாதி முடிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்திலிருந்து எல்லாமே உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். அதை அதிகரித்தால் மட்டும் போதாது, அதனை எப்படி செய்யணும், எந்த ஒரு நேக்கில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணால் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். சேவை துறைகளில் இருப்போருக்கு மேன்மையானது வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு எல்லாமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே நடக்கும். உங்களது சிறுவயது ஆசையோ அல்லது நீங்கள் எப்போதோ ஆசைப்பட்டு நம்மால் இதையெல்லாம் சாதிக்க முடியாது, குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று முற்றிலுமாக மறந்து ஓடி புதைத்த ஒரு உன்னதமான லட்சிய கனவு மீண்டும் உயிர் பெற்று வரவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஆசை நிறைவேறும் நாளில் உங்களது மனது அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவு என்பது இல்லாமலே போய்விடுங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் உங்களையே புதிய வடிவில் கண்டறிவீங்க. நான் பலவீனமானவன் இல்லை, எத்தனையோ துரோகங்களையும் தாங்கி நின்று கொண்டும் ஜெயித்து வந்த ஒரு இரும்பு மனிதன் நான் என்ற உங்களது உண்மையான விஸ்வரூபத்தை நீங்கள் உணரக்கூடிய நாட்களில்தான் உங்களுடைய வாழ்க்கையின என்ன, உங்களுடைய வாழ்க்கை